அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களின் சமூக பிரதிநிதித்துவம். அதுதான் இந்த காணொலியின் தலைப்பு. சமீபத்துல திருச்சியில நடந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, மக்கள் வரவேற்பு கிட்டத்தட்ட தோராயமா 4 to 5 லட்சம் மக்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டுல அண்ணன் சீமான் 224 வேட்பாளரையும் அறிவிச்சாங்க. ஆனா ரொம்ப வருடங்காலமாகவே தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்னு தமிழர்களை ஏமாற்றி தமிழர்கள் தலையில் மிளகாய் அரைத்துக் கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக சீமானந்தன் அறிவித்த அந்த 224 வேட்பாளர்களும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சமூக நீதி புரட்சி, அதை பற்றி தான் நான் பேசணும்னு விருப்பப்பட்டேன். அவங்க நிறைய பேர் இதை பேசியிருப்பாங்க. இருந்தாலும் என்னோட கண்ணோட்டத்துல இருந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் பேசணும்னு விருப்பப்பட்டேன். முதல்ல அந்த 224 வேட்பாளர்கள்ல எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, இப்ப முதல்ல நான் இந்த திரையில இருந்து இதை படிச்சுட்டு நான் அந்த சில சமூகங்களுக்கான அந்த ஏன் பிரதிநிதித்துவம் முக்கியமா அளிக்கப்படுகின்றது அப்படின்னு நான் பேச போறேன். முதல்ல நம்ம பார்க்க போறது அகமுடைய சமூகம். அகமுடைய சமூகத்திற்கு 9 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க சீமான் அண்ணன். அடுத்தது அருந்ததியர் சமூகம். அருந்ததியினர் மக்களுக்கு 3 தொகுதிகள் சீமானண்ணன் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப நிறைய நேரங்கள்ல நாங்க ஏதோ அருந்ததியினர் மக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை திராவிட மாடல் ஆட்சி சில உதிரி கட்சிகளை வச்சு கட்டமைச்சு கொண்டிருக்கின்றது. ஆனா உண்மையிலேயே நாங்க யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. சொல்ல போனா அந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் அருந்ததியின மக்கள் அவங்க பாடுபடுறப்ப, அவங்க கஷ்டப்படுறப்ப முதல் ஆளா போய் நின்று அவர்களுக்கு வேண்டியவர்களை செய்து கொடுப்பது சீமான் அண்ணன் தான். சரிங்களா? அப்ப எதற்காக அது கட்டியமைக்கப்படுகின்றதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, வாக்குக்காக மட்டும்தான். அது திராவிட மாடல் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல நிம்மதி இருக்காது யாருக்கும், மகிழ்ச்சி இருக்காது யாருக்கும், எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அருந்ததியின மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கின்றது. அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப முக்கியமா ஐயா ஸ்டாலின் அருந்ததிய மக்கள் எங்களால் எவ்வளவு பயனடைந்தார்கள் போடுறாங்க, ஒரு செய்தி துண்டு ஒண்ணு போடுறாங்க. ஆனா அதே அருந்ததியின மக்களை அடிச்சு உதச்சி கொன்னு தொங்க விட்டுருந்தாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில. ஒரு வாய் பேசல, ஒரு வாய். எந்த நூற்றாண்டுல நம்ம இருக்கோம் அப்படின்றதே எனக்கு மறந்து போயிடுது சில சமயம். விஜயநகர ஆட்சி அப்படியே இங்க நடைபெறுத்தி கொண்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். சொல்ல வேண்டியதான் அந்த அருந்ததிய மக்கள் அடிச்சு தொங்கப்பட்டப்ப நாங்க இப்படி பண்ணிட்டோம் எங்க ஆட்சியில அப்படின்னு ஒரு வாய் திறக்கல அதை பத்தி. அப்ப உண்மையாகவே நாங்க அருந்ததிய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதற்காக அவங்களுக்கு 3 தொகுதிகள் சீமானண்ணன் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப ஆசாரி அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கு. இந்த சமூகங்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த சமூகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆதி தமிழர்கள், ஆதி தமிழ் குடியான பறைய சமூகம். இந்த உலகத்தில் மிக பழமையான இனம் தமிழினம். அந்த பழமையான இனத்தில் மிகவும் பழமையானவர்கள் ஆதி தமிழ் குடியான பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அடிக்கடி நான் இதை நினைச்சு பார்ப்பேன். சீமானண்ணன் சொல்லுவாங்க வயிறு தான் முதல்ல, அதனால வேளாண்மையில இருந்து ஆரம்பிக்கணும். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஆதி தமிழர்கள் மிக முக்கியமாக பறையர் சமூகத்தினர் எழுச்சி பெற காலம்தான் தமிழ் இனத்தின் எழுச்சி. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்ப அந்த ஆதி தமிழர் சமூகத்திற்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க உடனே கேட்கலாம், ஏன்பா ரிசர்வ் தொகுதி அதை தான் ஒதுக்கியிருக்காங்களே அப்படின்னு. கொஞ்சம் பொறுங்க. அடுத்தது ஆதி தமிழர்களே தமிழ் குறவர்கள். நல்லா கேட்டுக்கணும். குறவர் சமூகம் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள்ல இருந்து வர மக்கள் எல்லாம் இதுக்குள்ளார அடைக்கிறாங்க. அது கிடையாது. தமிழ் குறவர்கள் அப்படின்றவங்களுக்கு 1 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இப்ப இதே ஆதி தமிழர்களுக்கு ரிசர்வ் தொகுதி இல்லாம, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இல்லாம பொது தொகுதி, நல்லா கேட்டுக்கணும், ஆதி தமிழரான பறையர் சமூகத்திற்கு பொது தொகுதியா 4 இடங்களை நிறுத்திருக்காங்க. அப்ப பாத்துங்க, இதுதான் சமூக புரட்சி அப்படின்றது. புரட்சினா புரட்சின்னு நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி வாயால சொல்றது கிடையாது. இது உண்மையிலே புரட்சி. இந்த புரட்சியில என்ன அப்படின்னா, நீங்க இந்த தொகுதி தான் பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கருணாநிதி கேட்டதை மிகுந்த வேதனையோடு அண்ணன் வன்னியரசு பகிர்ந்திருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த அவங்களுக்கு யாரு யாருக்கு இடம் கொடுக்கறதுன்னு இல்லாம போயிடுச்சு. 20,000 பேர் இருக்கிற ஒரு சமூகம் தமிழ் குமுகமான 1.5 கோடி பேர் இருக்கிற 1.25 கோடி பேர் இருக்கிற பறைய சமூகத்துக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு இழிமான நிலைக்கு தமிழ் இனத்தை தள்ளியிருக்காங்க பாருங்க இந்த விஜயநகர கூட்டம். அப்ப நீங்க ஏந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொது தொகுதியில 4 இடங்கள் பறைய சமூகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க சீமானண்ணன். இதுதான் சமூக புரட்சி. இப்ப அடுத்தது இஸ்லாமியர்கள். நம்ம கூட இருக்கிற இஸ்லாமியர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், உருதை தாய்மொழி யாராக இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 10 தொகுதிகள் சீமானண்ணன் ஒதுக்கியிருக்காங்க. பாஜக பி டீம்னு பேசுறாங்களே, இவங்களுக்கு என்ன பண்றது பாருங்க. இப்ப உடையார் சமூகம் 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது.
ஊராளி கவுண்டர் அப்படின்ற ஒரு சமூகம், அவங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஐயர் ஐயர் பார்ப்பனர்கள், ஐயங்கார் இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 6 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க ஏற்கனவே எராமிசா வந்து பிபி மாத்திரையை போட்டுட்டு தூங்குறாராம். தூக்கமே வரமாட்டேங்குதா எராமிசா சாருக்கு. என்னடா சீமான் சீமான் சீமான்னு சொல்றாங்களே. இப்ப ஐயர்களுக்கு 6 தொகுதி ஒதுக்கி பிபி, சுகர் இல்ல எல்லாம் வந்துரும் போல இருக்கு நம்ம எராமிசைக்கு. நீங்க கதறணும்டா. சீமானனா பிராமண பார்ப்பன கடப்பாறைன்னு சொன்னாங்க. பார்ப்பன புல்டோசரை கொண்டு வந்து அண்ணன் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களை. இப்ப இரு. அடுத்தது ஒக்கல்ஹிய கவுடா, அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. கவுண்டர் சமூகம் 24 தொகுதிகள், அவங்களுக்கு வந்து 24 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. கல்லர் சமூகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. குறும்ப கவுண்டர் அப்படின்ற ஒரு சமூகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. குயவர் குயவர் அப்படின்ற ஒரு சமூகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல குயவர் சமூகத்தை பத்தி சொல்லிடுறேன். ஐயா ரவீந்திரசாமி அடிக்கடி என்கிட்ட பகிர்ந்துக்கிறது என்னன்னா, இந்த குயவர், ஆசாரி, இந்த வண்ணார், நாவிதர் இந்த மாதிரி சமூகங்கள்லாம் அடர்த்தியா ஒரு இடத்துல வாழ மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே நம்ம சமூக கட்டமைப்பே அப்படிதான் இருந்துச்சு. கிராமங்கள்ல நிறைய குயவர்கள் இருப்பாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா குயவர் சமூகம் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த குயவர் சமூகத்திற்கு நாம என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கோம்? ஒண்ணுமே பண்ணல. 70 வருஷமா அந்த குயவர் சமூகத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. அப்ப அதை மாற்றி எழுதணும். நீ வந்து ஒரு 5% 11 அமைச்சர் இருக்க, நான் என் குயவர் சமூகத்திற்கு ஒரு தொகுதி கொடுக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த சமூக நீதி புரட்சியாக சீமானன குயவர் சமூகத்துக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. குறும்ப கவுண்டர் அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. கோனார், கோன் என்றால் அரசன், கோனார் அப்படின்றவங்க சமூகத்திற்கு 8 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. சாலியர் ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. செட்டியார் ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. சௌராஷ்டிரா 2 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. சௌராஷ்டிரா மக்கள் நம்ம கூட ரொம்ப வருடங்களா வாழ்றவங்க, ரொம்ப நல்ல மனிதர்கள், மென்மையா பேசக்கூடியவர், பழகக்கூடியவர்கள், கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தமிழர்களை ஏமாத்தணும்னு அவங்க நடந்து பார்த்துக்கிட்டு கிடையாது. ரொம்ப முக்கியமா என்கிட்ட வந்து தெய்வீகமா ஏதாச்சும் கேட்பாங்க. தெய்வத்தை நீங்க எப்படி உணர்வீங்க, தெய்வத்தை நீங்க எப்படி உணர்வீங்கன்னு. நான் காலையில எழுந்திரிச்சு முருகன் பாடல்கள், டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவோட பாடல்களை கேட்டாலே நம்மளுக்கு வந்து தெய்வீக தன்மை வந்துடும், தெய்வம் உள்ளார வந்துடும். அதே மாதிரி அருணகிரிநாதர்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல முத்தைத்தருன்னு ஒரு பாடல் இருக்கும். அதுலயும் டிஎம்எஸ் ஐயாவோட பாடல் அவர் நடிச்சு பாடியிருப்பாரு. அந்த பாடல் எல்லாம் பாடுங்க, தெய்வம் அவர் நாக்கில் இருக்குதுன்னு நீங்க உணர்வீங்க. அடுத்தது திருநங்கை. திருநங்கை வந்து ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து திருநங்கைக்கெல்லாம் ஒதுக்கலாமா அப்படின்றாங்க. யாரையும் புறக்கணிச்சுட்டு நம்ம வாழ முடியாது. இந்த சமூகத்தில் யாரையும் புறக்கணிச்சுட்டு வாழ முடியாது. திமிர் எடுத்து போய் யாரும் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆனா இயற்கையா சில விஷயங்கள் நடக்குது. நம்ம உலகத்துல இந்த மனித இனம் தோன்றி, மாந்தர் இனம் தோன்றி, பெண்கள் முதல்ல தோன்றாங்க, ஆண்கள் அப்புறம் தோன்றாங்க. அப்படின்னு தோன்றப்ப சில திருநங்கைகள் இருக்காங்க நம்ம கூட. அவங்களெல்லாம் நம்ம புறக்கணிச்சுட்டு அவங்கள தவறா பேசி மட்டம் தட்டி அப்படி வாழக்கூடாது. அது ஒரு நல்ல வாழ்வியல் கிடையாது. அப்ப திருநங்கைகளுக்கு மதிச்சு அவங்களுக்கு ஒரு தொகுதி அண்ணன் கொடுத்திருக்காங்க. தேவேந்திரர்களுக்கு 13 தொகுதி அண்ணன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம தேவேந்திரர்களுக்கு பொது தொகுதி, நல்லா கேட்டுக்கணும், காத நல்லா கூர்மையாக்கிட்டு கேளுங்க. தேவேந்திரர்களுக்கு பொது தொகுதியில 2 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்துக்க, ஆதி தமிழர்களான பறையர் சமூகம், தேவேந்திரர்கள், இவர்களிடம்தான் தமிழ் குமுகம் வருகின்றது. அப்ப இந்த மருத நிலத்து மக்களான தேவேந்திரர்களுக்கு 13 இடங்கள், அது இல்லாம 2 பொது தொகுதிகளும் அண்ணன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நாடார் சமூகம் 11 தொகுதிகள், நாயக்கர் சமூகம் 3 தொகுதிகள், நாயுடு சமூகத்திற்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா பிறமொழியாளருக்கு எதிர்த்து பேசுறீங்க, பிறமொழியாளர் ஆட்சி செய்யக்கூடாதுன்றீங்க, ஆனா நீங்க வந்து உங்களுக்கு இடங்கள் ஒதுக்கியிருக்கீங்களே அப்படின்னு. அந்த மக்கள் வந்து நம்மளை ஏறி மிதிக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். ஏமாற்றி எங்களை இது பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். ஆனா அந்த மக்கள் நம்ம கூட ரொம்ப வருஷமா வாழ்றப்ப அவங்களுக்கான நம்ம வந்து தொகுதிகளை பிரித்து கொடுத்து அவங்க நம்ம கூட வாழ்றதுக்கு நம்ம வழிவகை செய்ய வேண்டும். அதைத்தான் சீமான் என்ன செய்யறாங்க. அப்ப தூய தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறவங்க வந்து இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஏன் பிறமொழியினருக்கு நீங்க வைக்கிறீங்க? இங்க தமிழர்கள் தலைமையேற்று நடக்க வேண்டும். சீமான் தலைமையேற்று நடக்கணும்னு நாங்க சொல்றோம். ஏன்னா தமிழர் தலைமையா இருக்கிறப்ப தவறுகள் நடக்காது. அந்த மண்ணின் மைந்தன் தான் அவனை ஆள வேண்டும் அப்படின்ட்டு. அதற்காக மற்ற எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நல்லவங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுணும் அப்படின்னு நாங்க சொல்லல. கெட்டவன்களை நாங்க அந்த திராவிட கும்பலை ஒழிக்கணும், அது வேற, அதை அழிக்கணும், அது வேற. ஆனா அதுக்காக பிறமொழியினர் எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நாங்க சொல்லல. அதன் வெளிப்பாடுதான் இந்த 3 தொகுதிகள், நாயக்கருக்கும் நாயுடுக்கும் ஒரு தொகுதியும். இப்ப படுகர் அப்படின்ற ஒரு இவங்க இருக்காங்க, அந்த ஊட்டி அந்த பகுதிகளில் இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து 2 தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க.
பண்டாரம் அப்படின்ற ஒரு சமூகம், அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பண்டாரம் அப்படின்ற சமூகங்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு காலத்துல இப்படி இருந்தாங்க. இப்ப ரொம்ப தாழ்த்தி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, விஜயநகரம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி கோயில்கள் தான் வங்கிகள் போல செயல்பட்டது. சோழர் காலத்திலயும் சரி, பாண்டியர்கள் காலத்திலயும் சரி, சேரர்கள் காலத்திலயும் சரி, கோயில்ல இருந்து அந்த பண பரிவர்த்தனைய அப்பனா பாத்துங்க என்ன அறிவு வேணும் அப்படின்னு நிதியை வந்து நிதி மேலாண்மையை பாக்குறது. அந்த சமூகம் தான் பண்டாரம் அப்படின்ற சமூகம். பெரிய பண்டாரம், சின்ன பண்டாரம் அப்படின்னு தஞ்சை பெரிய கோயில் இந்த ராஜராஜேச்சரம் இந்த நூலிங்க வச்சிருக்காங்க. இதை எடுத்து நீங்க படிச்சீங்கனாலே வரும். பெரிய பண்டாரம், சின்ன பண்டாரம் அப்படின்னு. அப்ப அந்த பெரிய வங்கிகளையும் சின்ன வங்கிகளையும் தான் அப்படி சொல்றாங்க பண்டாரம்னு. அந்த வங்கிகளை மேற்பார்வையாளராக இருந்து நிதி மேலாண்மை பார்த்து கொண்டவர்கள் பண்டாரம் அப்படின்ற ஒரு சமூகம். இந்த சமூகம் கோயில்கள் எல்லாம் இருந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. பழனி முருகன் கோயில்ல பண்டாரம் தான் இருந்தது உள்ளார. அப்புறம் அங்க வர அந்த ராமப்பையன் அப்படின்ற ஒரு கேடு கெட்டவர் வந்து எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு நான் வந்து பார்ப்பேன் பிராமணன் கையில தான் வாங்குவேன்ட்டு கொடுமுடியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து உள்ளார வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த கோயில் பழனி கோயில் எல்லாம் பண்டாரங்கள் தான் இருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. அப்ப வரலாறை படிக்கிறப்ப இந்த சமூகங்கள் எவ்வளவு முன்னாடி எவ்வளவு முக்கியமான ஒரு நிலையில இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம். அது ஒரு பெருமை தான், அது ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு நம்ம கொடுத்து மகிழணும் அப்படின்னு. இப்ப அடுத்தது பழங்குடியின மக்கள். பழங்குடியின மக்களுக்கு 2, அதே பழங்குடியின மக்களுக்கு பொது தொகுதி 1. அப்ப பாத்துங்க, இது வரைக்கும் எத்தனை பொது தொகுதி சொல்றேன். பறையர்களுக்கு 4 பொது தொகுதிகள், தேவேந்திர குல வேளாளருக்கு 2 பொது தொகுதி, இப்ப பழங்குடியின மக்களுக்கும் ஒரு பொது தொகுதி. 7 பொது தொகுதியில ஆதிக்குடிகளை அண்ணன் நிப்பாட்டுறாங்க. இதுதானே சமூக புரட்சி, இதான சமூக நீதி. இது திருச்சியில இருந்து நம்ம அண்ணன் கொண்டு போயிட்டு ஊட்டியில வச்சது யாரு? இதே சமூக நீதியாளர்கள் தான். மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு தமிழர்களை ஏமாற்ற இந்த கூட்டம் தான், கப்சா கட்டுமரம் கூட்டம் தான். பாத்துக்க இதெல்லாம். அடுத்தது பிள்ளை அப்படின்ற சமூகம் 8 தொகுதிகள், மருத்துவர்கள் 1 தொகுதி. இந்த மருத்துவர்கள் தான் தமிழ்நாட்டுல மருத்துவம் செய்தவர்கள். அவங்க வந்து சல்லியக்கிரியை அப்படின்னு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காங்க சோழர்கள் காலத்துல. அப்ப இந்த மாதிரி உயர்ந்த சமூகங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டதுனால, வீழ்த்தப்பட்டதுனால அவங்க கீழே ஒடுங்கி போயிடுறாங்க. திரும்ப அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பை சோழர்கள் காலத்திலையும் பாண்டியர்கள் காலத்திலையும் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்கு மருத்துவர்களுக்கு ஒரு தொகுதி அண்ணன் கொடுக்குறாங்க. அடுத்தது மறவர் 10 தொகுதி, மீனவர்கள் 5 தொகுதி, முதலியார் 8 தொகுதி, முத்தரையர் 8 தொகுதி, மூப்பனார் அப்படின்றவங்க தஞ்சாவூர் பக்கத்துலாம் இருப்பாங்க. எஜிகே மூப்பனார்லாம் இருக்காங்க. அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 1 தொகுதி. ரெட்டியார் அவங்களுக்கு ரெட்டிக்கு வந்து 2 தொகுதிகள். வண்ணார் 1 தொகுதி. மிக முக்கியமாக நம்ம வன்னியர் குல சொந்தங்களுக்கு வந்து 34 தொகுதிகள் கொடுத்து 234 தொகுதிகளுக்கும் இந்த மாதிரி வேலையை அண்ணன் செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, ஆதி தமிழ் குடியான பறையர்களுக்கு பொது தொகுதி, தேவேந்திர குல வேளாளருக்கு பொது தொகுதி, பழங்குடியினருக்கு பொது தொகுதி, வண்ணார், குயவர், மருத்துவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு தொகுதிகள் கொடுத்து இது வரைக்கும் அவங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கப்படாமல் இருந்தாங்க. இந்த அரசியலை புரிஞ்சுங்க, எவ்வளவு ஒரு அழுக்கான அரசியல், அருவறுப்பான ஒரு அரசியல் அப்படின்னு. குயவர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பாங்க. நம்ம வரலாறை தேடி படிக்கிறப்ப பானை ஓடுகள் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பானை ஓடுகள்ல இருக்கிற எழுத்துக்களை நம்ம பெருமையா பேசுறோம். அந்த பானையை உருவாக்கிய குயவர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இவங்க கொடுக்கல. அப்ப அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். வச்சுங்க, நீங்க எல்லாம் இருக்கணும். எத்தனை ஆயிரம் வருடங்கள் நம்ம கூட இருந்திருக்கு அந்த சமூகம், தமிழ் சமூகம். அவங்களால எப்படி கீழே போட்டு மிதிச்சிருக்காங்க பாருங்க அவங்க. அது கோபம் வருதுல நம்மளுக்கு. அப்ப இதுதான் உண்மையான சமூக நீதி, சமூக புரட்சி அப்படின்றது. இதுல ஐயர்களுக்கு 6 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அண்ணன் வந்து நான் வந்து பார்ப்பன கடப்பாறைன்னு சொன்னாங்க. இந்த புல்டோசரை கொண்டு வந்தோன்னே ஏற்கனவே மாநாட்டில் 5 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தூங்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா திருச்சியில திரும்ப மாநாடு போடுறாங்க. ஏன்னா நாம் தமிழரோட எங்களுக்கு தான் அதிகமான கூட்டம் வந்துச்சு அப்படின்ட்டு வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த பகுதிகளில் இருக்கிற மதுக்கடைகள் நல்ல ஜரூரா வியாபாரம் நடக்கும், விற்பனை நடக்கும். குவார்டரிங், கோழி பிரியாணி மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்து அப்படியே ஒரு கை காட்டுறது, இவரு சின்னவர் வந்து இப்படி செல்ஃபி எடுக்கிறது, சுயப்படம் எடுக்கிறது. இந்த கேடுகட்ட அரசியல் இந்த தேர்தலோட முடிச்சு ஒழிச்சிட்டு அழிச்சு விட்டுருணும் இந்த திராவிடத்தை. இதை பண்ண நம்ம தவறிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை வீழ்த்திடுவாங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நான் பார்ப்பானா இது பண்றேன், பார்ப்பனியத்தை எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு 3 பிராமணர்களின் காலை கழுவி விட்டு இருக்கிறார் நம்ம அண்ணன் உதயநிதி. உங்களுக்கு வந்து மல்லிப்பூ எசன்ஸ் வேணுமா, இல்ல ரோசாப்பூ எசன்ஸ் வேணுமா கால் கழுவுறதுக்கு? இதுதான் இவங்களோட பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்றது. எதற்காக பார்ப்பனியத்தை எதிர்க்கின்றோம்னு இவங்க சொல்றாங்க புரியுதா?
ஏன்னா இஸ்லாமியர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் வாக்கு வாங்குவதற்காக இவங்க பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், எதற்காக இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கணும்? தமிழர்கள் தானே, பார்ப்பனர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா வாழலாம்ல. உண்மையான ஒரு தலைவன் என்பவன் தன் இனம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைப்பானா, சண்டை போட்டுக்கணும்னு நினைப்பானா? யாரு சண்டை போட்டுக்கணும்னு நினைப்பா? நம் இனத்தை சேராத பிற மொழியாளர்கள் இங்க தமிழ்நாட்டில் வந்து பெருத்த தமிழ் சமூகமான பார்ப்பனர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களெல்லாம் பிரித்து மோத விட்டு அதன் மூலம் ஆதாயம் தேடுபவன் தான் பிற மொழியாளர். அவன் ஆள துடிக்கிறப்ப அவன் நம்மளை ஏமாத்தணும்னு நினைப்பான். அதை தான் ஐயா ஸ்டாலின் பண்றாரு. ஐயா ஸ்டாலின் வந்து இப்ப தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு ஆந்திராவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக வேலை செய்யல, அவர் ஆந்திராக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அகண்ட ஆந்திரா அமைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல வந்து அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப தமிழ் சமூகங்களுக்குள்ளார சண்டையை மூட்டி விடணும். பார்ப்பான திட்டுறது, பார்ப்பான திட்டுறது, பார்ப்பான திட்டுறதுன்னு ஒரு போலியான ஒண்ணு உருவாக்கி கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து இஸ்லாமியரிடத்து வாக்கை வாங்குவது, இதுதான் ஒரு தலைவன் செய்கின்ற வேலையா? அப்போ உண்மையான சமூக நீதியோடு இங்க யார் வேலை செய்கின்றார்கள்? சீமான் அண்ணன் தான் வேலை செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, எதுக்கு பார்ப்பனர்கள் இஸ்லாமியர்கள் சண்டை போட்டுக்கணும்? இஸ்லாமியர் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, அங்க போய் பாரதியாரோட புகைப்படத்தை வச்சு அங்க விலைக்கேற்றிட்டு பாரதியார் பெருமையை பேசுறாங்க. இதுதான் ஒரு தலைவனின் தகுதி, அடிப்படை தகுதியே. தன் இனம் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் நல்லா இருந்து நாம ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறது தான் அடிப்படை தலைவனின் தகுதி. உலகத்துல எங்க பார்த்தாலும் போர்கள் இருக்கு. உலகத்துல சண்டை போட்டுக்கிட்டு மற்ற இனங்கள் சண்டை போடுறதுனால பெருமை அடைகிற சில கூட்டம் இருக்கு. அந்த மாதிரிதான் ஸ்டாலின் நயம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளார பார்ப்பான திட்டுறான்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கிட்ட கிறிஸ்தவர்கிட்ட வாக்குகள் வாங்குறது. திருப்பரங்குன்ற பிரச்சனைய சிக்கலை நீங்க முடிச்சிருக்கலாமா கூடாதா? முடிச்சிருக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்க, அந்த சிக்கலை பெருசாக்கி பாஜக வளர்றதை நீங்க ஆதரிக்கிறீங்க, தமிழ் தேசியம் கீழே விழணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப முக்கியமா மக்களை போலரைஸ் பண்றது. அப்படியே ஐயோ பாஜக உள்ளார வந்துடும், சனாதனம் உள்ளார வந்துடும். சனாதனத்தை ஐயா ஸ்டாலின் எதிர்க்கின்றார் அப்படின்னு ஐயா ஸ்டாலினை சீமான் அண்ணன் மூஞ்ச பார்த்து பேசுற சொல்லணும் பார்ப்போம். அவரால் பேச முடியாது. அண்ணன் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, சில விஷயங்கள் வெளியில சொல்லாம இருக்காங்க, ஏன்னா சொன்ன அசிங்கம். சரி, அப்ப நம்ம சமூக பிரதிநிதித்துவம் என்னன்னு பார்த்தோம். இப்ப கல்வியிலேருந்து பார்ப்போம் இந்த வேட்பாளர்கள் எவ்வளவு திறமையான வேட்பாளர்கள் அப்படின்ட்டு. இப்ப ஆய்வியல் நிறைஞர் 12 பேர் இந்த 234 பேர்ல, இளங்கலை படிச்சவங்க 51 பேர், இளநிலை படிச்சவங்க 9 பேர், கணக்காளர்கள் 1, சமூக ஆர்வலர் 2, செவிலியர் 1, தொழில் முனைவர் 3, தொழிற்கல்வி படிச்சவங்க 2 பேர், பட்டய படிப்பு படிச்சவங்க 12 பேர், பொறியாளர்கள் 40, எங்க போனாலும் பொறியாளர்கள் அதிகமா இருக்காங்க, மருத்துவர்கள் 15, முதுகலை 28, முதுநிலை 12, முனைவர் பட்டம் பெற்றவங்களே 12 பேர், வழக்கறிஞர்கள் 33 பேர், புலவர் 1, 234 ஆச்சா? அப்ப பாத்தீங்கன்னா எல்லா படித்தவர்கள், நன்கு படித்தவர்களை கொண்டு வந்து நாங்க வந்து நிறுத்துறோம். இதுல சில பேர் கேட்கறாங்க, ஆடு மாடு மேய்க்க சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன எல்லாம் படிச்சவங்களுக்காக வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுல படிச்சவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்க, வேளாண்மை செய்யறவங்களும் இருக்காங்க. இப்ப நாமளே ஊருக்கு வந்து ஆடு மாடு தான் மேய்க்க போறோம், சரிங்களா? அதனால உட்காந்துட்டு என்னமோ நீங்க தான் உங்களுக்கு தான் கேள்வி கேட்க தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆந்திரால வருமானம் போயிடும் தமிழன் நீங்க ஆடு மாடு மேய்ச்சானா அப்படின்றதுக்காக தான் நீங்க வேலை செய்றீங்கன்னு எங்களுக்கு எப்பயே புரிஞ்சு போச்சு. அப்ப ஒரு சமூகமா பாக்குறப்ப அங்க கல்வி பயின்றவர்கள் இருக்காங்க, முனைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பொறியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நன்கு ஒரு படித்த ஒரு கூட்டத்தை, இளைஞர் கூட்டத்தை, பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அவங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 117 ஆண்கள், 117 பெண்கள், பெண்களுக்கு சரி சமமாக, ஆணும் பெண்ணும் சமம் இல்ல, ஆண் பெண் இருவரும் சமம் இல்லையா? அப்படி நிறுத்தி 117 ஆண்கள் 117 பெண்களை வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தான் சமூக நீதியின் புரட்சி. இதுதான் புரட்சி. சும்மா வாயில புரிச்சு புரிச்சு புரிச்சின்னு நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்லுவார்ல, அது புரட்சி கிடையாது. சமூக நீதியின் புரட்சி அப்படின்றது எந்தெந்த சமூகங்கள் தாழ்ந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவங்களை தூக்கி குர்ரா கொண்டு வந்து பொது தொகுதியில நிறுத்துறா. இதெல்லாம் ராஜராஜ சோழன் பண்ணது. ராஜராஜ சோழன் பண்ணது இது. இவரு நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பண்ணது. ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது ஆதி தமிழ் குடியான பறைய சமூகங்களும் எழுச்சி பெறுகின்றன. இதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் வரலாறு முழுக்க. அதே மாதிரி சீமானான இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? அப்ப உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.